எங்கள் இச்சைகள், உலகத்து காரியங்கள் தேவனை கிட்டி சேர விடாது. அதே சமயத்தில் அதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க எவ்வளவுதான் விழுந்து விழுந்து முழங்கால் படியிட்டோ இல்லைன்னு சொன்னால் உபவாசங்களை போட்டு ஜெபிச்சாலும் அங்கே கிரியையை காண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நீங்க பேச வேண்டும், அவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அவரோடு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இப்படி ஒரு ஏனக்கை போலவோ மோசையை போலவோ எல்லாம் நான் இருக்கணும் என்று சொன்னா அந்த குவாலிட்டி உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். ஏமேன். இப்ப பாருங்க, ஒவ்வொரு பிராண்ட் என்ன நல்ல பிராண்டா அந்த ஷோரூமே ஒரு தனியா இருக்கும். பார்க்க உள்ள போனாலே அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். கொஞ்சம் விலை குறைஞ்சதுன்னு சொன்னா பேமெண்ட்ல பார்க்கலாம், ஒரு பெட்டி கடையில் பார்க்கலாம் இல்லையா, 2 சக்கர வண்டியில் வச்சு விற்பாங்க. அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கர்த்தரை நீங்கள் சேர முடியும். இன்று ஆண்டவரோடு நாங்கள் சஞ்சரிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்க வேண்டும். There is a change. அவரோடு உறவாடுகிறவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, கணவன் மனைவி வாழ்க்கையிலே, பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே மாற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆமென். எப்ப நீங்க ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்களோ அப்ப மாற்றங்கள் தெரியும். when you far away from God, கர்த்தரோடு இருந்து தூர நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய முகத்தில், உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய உடையில, நடையில எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். Amen.